வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஆரஞ்சையும் கேரட்டையும் வச்சு ஜூஸ் செய்ய போகிறோம். இந்த சம்மருக்கு வந்து ஜூஸ் வந்து ஒரு நல்ல உணவு. ஆரஞ்சு பழம் 3 பழம் எடுத்திருக்கேன். கேரட் 3 கேரட் எடுத்து சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு பழம் இனிக்கலைன்னா மட்டும் நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். தேனும் வச்சுருக்கேன். கேரட்டு ஆரஞ்சு ரெண்டும் இனிப்பு சுவை அதிகமாக இருந்துச்சுன்னா தேன் வந்து தேவையில்லை. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சியும் ஏயும் அதிகமாக இருக்குது. கேன்சரை தடுக்கும், ஸ்கின்னுக்கு நல்லது, சிறுநீரக நோய்கள் வந்து வராமல் தடுக்கும். அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களை தடுக்கும். அல்சரை குணப்படுத்தும், அல்சர் வராமல் தடுக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட கேன்சர் வராமல் தடுக்கும். இதில் விட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால சளி தொந்தரவுகள் குறையும். நம்ம குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிக்குதுன்னு சொல்லி சிட்ரிக் ஆசிட் உள்ள எதுவுமே கொடுக்கறதில்ல நிறைய பேர். சிட்ரிக் ஆசிட் வந்து உள்ள பழங்கள் நிறைய கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து சளி தொந்தரவு வராது, சளி பிடிக்காது. விட்டமின் சி நம்ம உடம்புல இருந்தால் தான் அயன் சத்துள்ள உணவுகள் நம்ம எடுக்கும்போது அயனை வந்து உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். டாக்டர்ஸ் வந்து அயன் டேப்லெட் கொடுக்கும்போதே விட்டமின் சி டேப்லெட்டும் சேர்த்து கொடுப்பாங்க. விட்டமின் சி இருந்தால் தான் நம்ம அயன் சத்துள்ள உணவுகள் என்ன சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணிக்கும். கேரட்லையும் விட்டமின் ஏ இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. இதில் பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால கேன்சரை தடுக்கும். ஆரஞ்சுலேயும் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது, ஹார்ட்டுக்கு நல்லது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கேரட்டை வந்து நம்ம மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட போகிறோம். இது இந்த மாதிரி வடிகட்டி மறுபடியும் மிக்சியில் ஒரு அடித்து நல்லா சாறு எடுத்துக்கும். கேரட் சக்கை ரொம்ப இருந்தாலும் வந்து வயிறு நிரம்புற மாதிரி ஆயிடும், குடிக்கிறதுக்கு பிடிக்காது குழந்தைங்களுக்கு. கேரட் ஜூஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து கேரட் சக்கை 2 தடவை நம்ம மிக்சியில் அடித்து நம்ம கேரட் எடுத்துட்டோம். இப்போ ஆரஞ்சு பழத்துக்கு வந்து ஆரஞ்சு பழம் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது. அதனால நம்ம ஆரஞ்சு பழத்தை வடிகட்டக்கூடாது, இதில் புழிஞ்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி கையில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தை நம்ம புழிஞ்சிட்டோம். சிட்ரிக் ஆசிட் உள்ள பழங்கள் வந்து ரொம்ப நேரம் வச்சிருக்கக்கூடாது. அரை மணி நேரத்துக்கு நீங்கள் குடிச்சிடணும். லெமன் புழிஞ்சா கூட அரை மணி நேரம் கழிச்சு அந்த ஜூஸோடைய டேஸ்ட் மாறிடும், சிட்ரிக் ஆசிட் எவாப்ரேட் ஆயிரும். அதனால சிட்ரிக் ஆசிட் உள்ள பழங்கள் நீங்கள் புழிஞ்சிங்கன்னா உடனே குடிச்சிருங்க, ஸ்டோர் பண்ணாதீங்க. ஸ்டோர் பண்ணுறதுனா சீனிப்பாகில் போட்டு நம்ம லெமன் ஜிஞ்சர் ஜூஸ்க்கு செஞ்ச மாதிரி செய்யணும். அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட் உள்ள பழங்கள் நீங்கள் குடிக்கும்போது, ஜூஸ் குடிக்கும்போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ 1 மணி நேரத்துக்கு பிறகோ நீங்கள் சூடான டீயோ காஃபியோ வெந்நீரோ குடிக்கக்கூடாது. குடித்தா அந்த சிட்ரிக் ஆசிட் நம்ம உடம்புல வந்து சேராது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. எனக்கு 2 கேரட்டும் நல்லா இனிக்குது, ஆரஞ்சும் இனிக்குது. அதனால நான் வந்து தேன் யூஸ் பண்ணல. நீங்கள் வந்து தேன் யூஸ் பண்ணுறதுன்னா உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி உரிச்ச பழங்கள் 2 கீத்து மட்டும் மேலாக சொலையோட போட்டால் பிள்ளைங்க வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.